செக்ரட்டரி நடிகர் தோமஸ் அவர்களை நண்பர் பிர்லா போஸ் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா அவர்கள் இயக்குநருக்கு சாதனை கௌரவப்படுத்துகிறார்கள். ஏன்னா இது நானும் பேசிட்டே இருக்கலாம், டைம் ஆயிடுச்சு. ஸோ நன்றியோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. Meera's Creations, Dr. V. Subbiah Pillai MA presents Bid for Release, written and directed by ARM Razim sir. இஸ்போல் கதாநாயகனாக நடிக்கும் மீன்முள் இந்த ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரைலருக்கு வந்திருக்கோம். அனைவரையும் வருக வரவேற்கிறேன். என்னுடைய வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். மாமனிதர் சிறப்பு விருந்தினர் கங்கை அமரன் சார். உண்மையாவே அவர் நம்ம சினிமாவுக்கு செய்த சாதனைகள் அதுல கணக்கே இல்லை. மிகச்சிறந்த பாடலாசிரியர், இசையமைப்பாளர், அப்படியே சொல்லிட்டே போறோம், இயக்குனர் சார். நீங்க இருக்கிற மேடையில நான் பேசுறது இறைவன் எனக்கு கொடுத்த பாக்கியமா நினைக்கிறேன் சார். அதுக்கு நம்ம டைரக்டர் ARM ரஜிம் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் படைப்புகளால் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம், காதல் கொண்டோம் சார். எங்கள் வாழ்விலும் காதல் வந்தது. உண்மை அதுதான். இப்போ நாங்கெல்லாம் ஒரு டீனேஜ்ல இருக்கும்போது இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் அப்ப இல்ல இல்லையா? எவ்வளவு மென்மையான பாடல்கள் இன்னைக்கும் அது கேட்டுட்டே இருக்கிறோம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒரு ஆன்மீக கூட்டத்தில் தான் ARM ரஜிம் சார் டைரக்டர் சந்திச்சேன். நம்ம கதாநாயகன் இஸ்போலியை சந்திச்சேன். அடுத்த சந்திப்பே எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட். அவர் மைண்ட்ல என்ன திங்க் பண்ணாருன்னு கூப்பிட்டாரு. இதே பிரம்மாண்டம் தான் ஷூட்டிங் ஸ்பாட்லயும் இருந்தது. மல்டிபிள் கேமராஸ், எங்க கேமரா இருக்குன்னே தெரியல. மேல எலிகேம்ல ஒண்ணு இருக்கும், இந்த பக்கம் ஒரு ஷாட்ல இருக்கும், அந்த பக்கம் ஒரு ஷாட்ல இருக்கும். உண்மையாவே பெரிய கிரியேட்டர் நம்ம ரஜிம் சார். எப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது தென்றல் மாதிரி இருந்தாரு. கரெக்டா அந்த ஷூட்டிங் டைம் 9 மணி ஆன உடனே சூறாவளியா மாறிட்டார். நினைச்சா இப்போ இவ்வளவு கமாண்டிங்கா எப்படி இது என்னன்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. அவர் ஸ்ரீலங்கால ஒரு புலனாய்வு ஆபீசரா இருந்திருக்காருன்னு. எல்லாம் அப்படி ஷார்ட் வைக்க சொன்னா வைக்கணும். இதுதான் ஆக்டிங் தான், அதான் ஆக்டிங். உண்மையாவே இவருடைய மேக்கிங் ஸ்டைல எனக்கு வேற மாதிரி இருந்தது. அவருடைய மேடம், அவங்க ஒய்ஃப், அவங்களையும் சந்திச்சேன். உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் சொன்னேன் ரஜிம் சார்கிட்ட சொன்னேன், சார் நீங்க இத்தனை ஆங்கிள் எல்லாமே மாஸ்டராவே எடுத்திருக்கீங்க சார். இது எடிட்டருக்கு ரொம்ப சந்தோஷப்படுவார் சார்னு. நான் தான் எடிட் பண்றேன் சார் அப்படின்ற மாதிரி. மல்டிபிள் பர்சனாலிட்டி. உண்மையாவே இவரு நம்ம இஸ்புலுக்கு ஒரு பட்டமே கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, என்ன மாதிரி அந்த ட்ரைலர் எல்லாம் பார்த்தேன், வேற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கு. ஒரு அப்பா ஒரு பிள்ளைய டைரக்ஷன் பண்றது சான்ஸே கிடையாது. அவர் அந்த ஆன்மீக கூட்டத்துல பார்க்கும்போது அப்பா பிள்ளைக்கான அந்த ஒரு பாசம் இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்க்கும்போது ஒரு குரு ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிதான் இருந்தது. ஸ்கூல்ல அப்படியே ஸ்டார்ட் எஸ் எஸ் சார் அப்படி நிப்பாப்ல. எனக்கு அது வேற மாதிரி இருந்தது. நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. எல்லா படங்களும் வர்த்தக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றியா அமையணும்னு சொல்லி நான் ஆண்டவனிடம் ப்ரே பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம ARM ரஜிம் சாரோட ஸ்பீச்சை பார்த்தேன். உண்மையாவே அவர் எவ்வளவு பெரிய பதவியை விட்டுட்டு வந்திருக்காரு சார். நான் 96ல அந்த பதவிக்காக சார் சென்னைக்கே வந்தேன். ஆக்சுவலா அது எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்ச பதவியை தூக்கி போட்டு வந்திருக்கீங்க. அதுக்கான நோக்கமும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. காரணம் அவர் ஃபாலோ பண்ற அந்த மார்க்கம்
ஒவ்வொரு விஷயத்தையும் பேசும்போது அந்த மார்க்கத்து பேர் சொல்லி அவர் பேசார்னா கண்டிப்பா அவர் தப்பு செய்ய மாட்டார். கண்டிப்பா அவர் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நானும் வந்து இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்து ஏஆர் ரஹீம் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பாடலை சிறு வயதிலிருந்தே நான் கேட்டு ஒருவருடைய பாடலை கேட்டு பகிர்ந்தேன் அப்படின்னா இளையராஜா சார், கங்கைமரன் சாரோட பாடல்லாம் கேட்டு தான் வளர்ந்தது. இப்போ அவரே என்னோட பாடலை வெளியேற்றதுன்றது எனக்கு மிக பெருமையான விஷயமா இருக்கு. நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அதுக்கு ஏற்பாடு ஏஆர் ரஹீம் சாருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடல் நான் இசையமைத்தது வந்து ஒரு நாளில் இசையமைச்சிட்டேன். அது டைரக்டரோட திருப்திக்கு அது மிக திருப்தியாக அமைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் பாடல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பின்னணி இசையும் மிக சிறப்பாக வந்துட்டுருக்கு. படம் மிக சிறப்பாக வந்திருக்குது. மீடியாக்கள் வந்து இஸ்புலோட உழைப்பையும் ஏஆர் ரஹீம் சாரோட உழைப்பையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா கடல் கடந்து வந்து ஒரு மிகச்சிறந்த படைப்பை கொடுத்துருக்குறாங்க. இன்னும் மிகச்சிறந்த படைப்புகள் அவங்க கொடுக்கணும். அதுக்கு மீடியாக்களோட உதவிகள் தேவைப்படுது. நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த தயாரிப்பாளர் சுப்பையா பிள்ளை அவர்களுக்கும் எனது நன்றி தெரிவித்துள்ளேன். நன்றி. இங்கே அமர்ந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும், ஜாம்பவான் அவர்கள், கங்கை அமரன், இசையின் வைரம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இதில் ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம் தான். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் போனிட்டு சார் என்ன டைலாக் அப்படின்னு கேட்கும்போது ரஹீம் சாரோட அந்த மேக்கிங்கு அவர் டைலாக்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, இதுதான் சிச்சுவேஷன், இந்த வார்த்தைகள்லாம் வந்துடணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் கொடுத்த ஃப்ரீடம் என்னை வந்து அவர் சொன்ன விதம், அவர் எடுத்த விதம் எல்லாமே வந்து என்னை வேற ஒரு கோணத்தில் என்னை வந்து கொண்டு போச்சு. நான் சின்ன திரையிலையும் நடிச்சிருக்கேன், பெரிய திரையிலையும் நடிச்சிருக்கேன். ஆனால் இப்படி ஒரு மேக்கிங் ஸ்டைல் ரஹீம் சார் கிட்ட நான் வந்து புதுசாக பார்த்தேன். நல்லா இருந்தது சார். தொடர்ந்து உங்களுடைய இயக்கத்தில் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு காரணம் உங்களோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் தான். ஸோ அதை தொடரணும். இதில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும், டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ ட்ரைலர் பார்க்கும்போது இஸ்புல் வேற லெவலில் பண்ணியிருக்காப்புல. இஸ்புல், காட் பிளஸ் யூ. நீங்கள் இன்னும் பெரிய லெவலில் ஹீரோ ஸ்பேஸ் நிறைய இருக்குது, நீங்கள் ஆக்குப்பை பண்ணி இன்னும் மென்மேலும் வளரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். அதே மாதிரி ஹீரோயின் அவங்க இன்னைக்கு வரல, அவங்களையும் நான் வந்து விஷ் பண்ணுறேன். ஸோ அவங்களும் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு. இதுக்கப்புறமா இந்த படத்தோட வெற்றி விழாவில் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு விஷயம் நடக்குது. ஸோ இன்னைக்கு இந்த அன்பு மகள் பாடி முடிஞ்சு என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி கஷ்டப்பட்டவங்கள நான் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு ஜஸ்ட் பொண்ணோடையெல்லாம் போட்ட டைம் இல்லை, ஜஸ்ட் கூப்பிட்டு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இந்த பாடல் முடிந்த பின் பூமஞ்சம் பொட்டு கூட இங்கே அந்த
பொதிகை சொல்வதே. ஸ்ருதி, நான் மீன்மோடு மூவியில் ஒரு ஃபுல் சாங் பாடியிருக்கேன். நான் நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறதுக்கான காரணம் டைரக்டர் ரசீம் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் சுப்பையா பிள்ளை சார். ஓகேங்களா? வந்திருக்கிற அனைவருக்கும் நான் ஃபஸ்ட்டு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். கங்கை வரசன், தேங்க்யூ ஸோ மச் எங்கள் இவெண்ட்டுக்கு வந்ததுக்காக. ஸோ மீன்முள்ளு அப்படிங்கிற படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மீன்முள்ளு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணோம், ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணோம். எங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு டீம், ஒரு 2-3 பேருக்கு மட்டும் தெரியும். இந்த படத்தோட கன்செப்ட் வந்து ஒரு 7 இயர்ஸுக்கு, ஒரு 6 to 7 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் இதோட மற்ற ஷூட்டிங், அதாவது ஒரு மாணவன் வளர்ந்து வந்து அதோட பெண்டிங் ஷூட்டிங் எடுக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான 2 பேருக்கு மட்டும் தெரியும். ஷூட்டிங் முடிஞ்சது 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. சில பேர் பார்க்குறவங்கலாம் கேட்பாங்க, என்னடா படம் இன்னும் வராமல் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக கலாய்க்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு அதுக்கான கரெக்டான பதில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீன்முள்ளு படத்தில் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம், என் மனசை ரொம்ப டச் பண்ண ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒருத்தரோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் கூட ஒரு ட்ராவலிங் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்னதாக ஒரு ட்ராவல் பண்ணினா, ஒரு 1 day ட்ராவல் பண்ண அவரோட குணம் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி சினிமாவில் ஒரு 10 நாள் 15 நாள் ஒர்க் பண்ணும்போது ஒருத்தரோட கேரக்டரை நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நான் அப்பாவோட எல்லா மூவிலையுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லா படத்துலையுமே அட்லீஸ்ட் ஒரு 2 வீதம், ஒரு 3% 5% சில பேரை மனசுக்கு பிடிக்காம இருக்கும், ரொம்ப நம்மளை கொஞ்சம் ஹர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மீன்முள்ளு படத்தில் 200% தங்கமானவங்க, ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்கள், ஒழுக்கமானவர்கள் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே என்னோட அப்பாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அவர் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். வித் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ் இந்த படம் சக்ஸஸ் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சில பேர் சொல்லுவாங்க நடக்கும், அதையும் மீறி நம்ம போகும்போது நமக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. எல்லாரும் ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா எல்லாரும் பேர் சொல்லி பேசுறதுக்கு டைம் இல்லை, மனசுங்க எல்லாரும் ஆதரவு கொடுங்க. இந்த படத்தை வெற்றி அடைகிறதுக்கு கண்டிப்பாக என்னென்ன நம்மளால முடியுமோ கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா புது கலைஞர் நம்மளை நம்பி ஸ்ரீரங்கம் வந்திருக்காருன்னா தமிழர்கள் வந்தவங்கள வாழ வைப்போம் அப்படிங்கிறத அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம். ஸ்கூல் வந்து நம்ம நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் வளர்ந்த அப்படின்னு சொல்லணுமே தவிர அவர் ஊரில் இருந்த விட நம்ம வளர்த்துட்டங்கிற பெருமையை அவங்களுக்கு நம்ம காமிப்போம். எல்லாத்துக்கும் நன்றி. என்னுடைய ட்ரைன் பண்ணப்பட்ட 5 ஏரி மாற கொண்டாதுக்கு டிக்கெட் வீசாவெல்லாம் போட்டாச்சு. போட்டு அவங்கள அடுத்தது ஃப்ளைட் டிக்கெட் போகிறது மட்டும். அப்போ நான் இவ்வளோ விட்ஃபாங்கிற ஒரு நெட்வொர்க்கை ஸ்டார்ட் பண்ணி சின்ன பட்ஜெட் படங்களை மாசத்துக்கு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுவோம். இந்த கலைஞர்களை நான் உள்வாங்கிட்டு நம்பிக்கை இல்லாம இலங்கையிலிருந்து 5 எடுக்கிறதா அப்படின்ற ஒரு விஷயம் மனசுக்குள்ள பட்டோன்னா ஸ்டாப் பண்ணிட்டு 124 அப்ளிகேஷன் கேட்டிருந்தாங்க ஏரியா ஒர்க் பண்றதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர். அதுல இருந்து ஒரு 10 பேரை சூஸ் பண்றேன். இப்போ யார் எடுக்குது யாருமே தெரியாது, 1-2 தான் பழக்கம். ஒரு நம்பிக்கையில் எடுத்தேன் சார். 10ன்றது 13 ஆயிட்டு. நினைச்சு கூட பார்க்கல சார். அவளை கதவை அழுது முத்தமிட்டு தான் அவங்களை அனுப்பினேன். அந்த அளவுக்கு டெடிகேட். இவங்க இவ்வளவு பேரும் டெடிகேட் ஆனவங்க எனக்கு எப்படி தெரியும்ன்றதான் இந்த கேள்வி. 124 பேர் எப்படி தெரியும்? அதுதான் இறைவன். விட்ஃபான் நல்ல வரணுங்கிறதுக்காக அதுக்குள்ள டெடிகேட் ஆனவங்க இதை எனக்கு சொல்லியிருக்கான்னு நான் நினைக்கிறேன். அந்த அன்பு என்னுடைய ஏடி மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி நான் அறிமுகப்படுத்தணும். அசோசியேட் டைரக்டர் அந்தோனி தோமஸ். சால்வ் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதில்ல சார், ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடியூஷன் தான். ஏன்னா எல்லாம் பேசிட்டு தான் இருக்கோம். ஆனால்
விட்பா என்றைக்கு இங்கே வந்து இந்த மேடையில் தொடங்கப்பட்டுச்சோ இல்லை நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. நேராக எல்லாரும் பார்க்குற மாதிரி பாதி உடை தெரியாது அங்கே நின்னோம்னா. அது கிளாஸில் போட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். விட்பாவில் தான் இருக்கும். விட்பா இந்த பாருங்க இவ்வளோ பெரிய போட்டிருக்கு பின்னல்ல அதையும் சேர்த்து கவர் பண்ணி எடுக்க வீடியோவில். விட்பா ஆரம்பிக்கும் போது வந்தேன், எனக்கு ஒன்றும் புரியல இந்த டைமில் என்னது விட்பான்னு. அப்போ அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவர்களோட நிகழ்ச்சிகள் அவரோட பேசும்போது ரிசாக் அவர்கள்ட்ட பேசும்போது அவங்க ரொம்ப அருமையான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. திரைப்பட உலகத்தில் தயாரிப்பாளர்கள் யாருமே இந்த மாதிரி கொள்கைகளை வச்சு திரைப்படங்கள் எடுத்ததில்லை அப்படிங்கிறதான் உண்மையான ஒன்று. ஏன்னா இத்தனை பேர் சேர்ந்து தயாரிப்பாளர்கள் பேரில் நீங்கள் போட்டிங்கனாலே அதுக்கு ஒரு தனியாக ஒரு ட்ரெய்லர் போடணும்னு நினைக்கிறேன் நான். இத்தனை பேர் பங்குதாரர்கள் போட்டீங்கன்னால அதுக்கே பெருசா போடணும். அது மாதிரி எல்லாரையும் நேசிச்சு பண்ணணும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும், திருநாட்டில் பொது உடைமை. எல்லாரும் எல்லாம் தன்னை பற்றி நினைக்கிற மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு வர்றதை எல்லாருக்கும் கொடுப்போம், எல்லாரையும் சேர்த்து வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய பண்பு இருக்கு. அது ரொம்ப சினிமாவில் இதுவரைக்கும் யாருக்கும் இல்லை. ஏன்னா வந்து ஏவிஎம் ஸ்டுடியோ இருக்குது, ஜெமினி ஸ்டுடியோ இருக்குது, நிறைய ஸ்டுடியோஸ் எல்லாம் இருக்கு. இப்போ கோல்டன் ஸ்டுடியோ இருக்குது, இல்லை பரணி ஸ்டுடியோ இருக்குது, ஸ்டுடியோஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதாவது தனிப்பட்டவர்களின் பங்கு. பரணி ஸ்டுடியோல பானுமதி அம்மாவோட இடம் அது. அந்த மாதிரி தனிப்பட்டவர்கள் வைத்திருக்கும் போது நீங்க வந்து இதை ஏன் கூட்டா பண்ணா எப்படி நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அனைவர்களும் வாங்கலாம். கொஞ்சம் பக்கத்துல வந்து நெல்லுகளை வாங்கலாம். அவ்வளவு அருமையான ஒரு தாட்டோட வந்து பண்ணிருக்காரு சொன்னா அவரை பாராட்டாமல் இருக்க முடியாது. நிஜமாவே உண்மையிலே அது எங்க இருந்து தமிழ்நாட்டில இருந்து இலங்கை மக்களும் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் சேர்த்து மொத்தமாக உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேருக்கும் சேரக்கூடிய ஒரு விஷயமாக அவர் ஏற்றிருக்காருன்னு சொன்னா அதுக்கு நிச்சயமா பாராட்டி தான் தேரணும். அதுவும் இல்லாமல் புதுமுகங்கள் இப்ப சினிமா எடுக்க வராங்கன்னு சொன்னா யாருடைய கால்ஷீட்ல பண்ணலாம், சரி சிம்பிள்ல ஒரு படம் பண்ணலாமா, இல்லை வந்து வேற யாராவது ஃபேமஸ் இருக்காங்களா அவங்கள்ட்ட கேட்கலாமாங்கிற சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் கூட நினைக்கல. எல்லாரும் அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஆட்களை செலக்ட் பண்ணி அவங்க அதில் போட்டு இவங்களும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி படங்களை ஓட வைப்பதற்கான ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதை கூட நீங்களே செலக்ட் பண்ணலாம். ஓடிடின்னு பண்ணுறாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஓடிடியில் போட்டிங்கன்னா அது வந்து ரிலீஸ் ஒவ்வொரு வீட்டில் வந்து சேர்ந்துடும், ஒவ்வொரு வீட்லேயுமே பார்க்கலாம். ஆக ஓடிடியிலையும் நீங்கள் கனெக்ஷன் வச்சுக்கொள்வதற்கு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். டெஃபினட்டாக பண்ணீங்கன்னா நீங்கள் தேட்டர் ரிலீஸ் பண்ணும்போதே கூட தேட்டர் ரிலீஸ் பண்ணலான்னு பண்ணுவீங்க தெரியும் எனக்கு. ஒருவேளை அதுக்கும் வழி இருக்குது. வந்து இந்த படத்தை ஓடிடிக்காக தான் எடுக்கிறோம்னு சொன்னீங்கன்னா ஆரம்பமே இத்தனாம் தேதி முதல் ஓடிடியில் பார்க்கலாம்னு சொல்லி வந்துடும். அதுக்கு கொடுக்குற அமௌண்ட்டை நீங்கள் என்ன பங்கில் போடுறீங்களோ அந்த பங்கில் போடலாம். இந்த ஐடியா சொன்ன எனக்கு எவ்வளோ கொடுக்கலாமோ அந்த மாதிரி எனக்கு போடலாம். நீங்க நல்லா இருந்தா போதும், உங்கள ஒருவன் தான் நான். அதெல்லாம் சும்மா காமெடிக்காக சொல்றது. அது இந்த மாதிரி எண்ணம் வர்றது ரொம்ப சிரமம். அதுல பாட்டு வேற எழுதிருக்கீங்க, என் வேலையும் போச்சு பாருங்க. எனக்கு கூப்பிட்டு ஒரு பாட்டு எழுதுங்க நீங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம். அதே சொல்ல சரி பாடுறதுக்கு தான் பண்ணல ஒரு பல்லை பாடுங்க, அதாவது ஐயா நீங்க பாடுங்கன்னு சொல்றேன், அதை சொல்ல. ஆனால் அதற்கு கூட புதுமுகங்களா யூஸ் பண்றதுக்கு நான் பாராட்டுறேன். நிஜமா நாங்களே எல்லா இடத்துலயும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இல்லை. மற்றவர்களும் வரணும் வளரணும், அதை நாங்கள் பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நாங்கள் இது வரைக்குமே வாழ்ந்துருக்கிறோம். நாங்கள் சினிமாவுக்கு வந்து 76 தான் அன்னக்கிளை இருந்தது. ஆனால் வந்து நாங்கள் அதுக்கு முன்னாலே வந்து 70ல இருந்து நாங்கள் வந்து சினிமாவில் ஒர்க் பண்ணிருக்கோம் மியூசிஷியனாக. அப்போ எங்களுடைய வருஷம் எவ்வளோன்றாங்க 55 எவ்வளோ ஒரு 6 வருஷம் சேர்ந்து பாருங்க 56 70ல இருந்து வேலை செய்யறோம். 70 5 வருஷம் சேர்த்துங்க, 5 வருஷம் 6 வருஷம் சேர்த்துங்க. அப்போ வந்து அப்படி ஆயிடுச்சு சொல்ல கணக்கில் வீக்கு நானே 56 வருஷம் 56 1970 இருந்து 76 இருந்து தான் 50 எங்களுக்கு அன்னக்கிளி வெளிவந்து 76 70ல இருந்து நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். 56 வருஷம் ஆகுது. இன்னைக்கு சினிமாவில் வந்து நின்று ஏன்னா மியூசிஷியனா வந்து நின்று அவங்க போய் கான்டாக்ட் பண்ணி நின்று பாட்டு எழுதுறதுலாம் லேட்டு தான். 77ல தான் நான் பாடல் எழுத ஆரம்பிச்சேன். 1800 பாட்டு எழுதிருக்கேன். இது வரைக்கும் புக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. அது உங்களுக்கும் நிச்சயமாக நமது பங்குதாரர்கள் அனைவருக்கும் பாதி வேலையில அது கொடுக்கப்படும். பாத்துங்க அது எப்படி ஓகே அவ்வளவு கொடுக்க முடியும், நிறைய பேர் சேர்ந்தீங்கன்னா இல்லையா, அது என்ன விலையோ அதுல பாதி வேலை. நாங்களே எங்கட விட்பா புக்க எமௌண்ட் தான் கொடுத்தோம், ஃப்ரீயா கொடுக்கல சார். ஓகே அப்ப நீங்க எக்ஸ்ட்ரா போட்டே கொடுங்க எனக்கு.
அது ஒரிஜினல் வேலை என்ன போடுறோம்? ஓகே, பாதி வேலை தேவையில்லை, நாங்க எல்லாம் வாங்குவோம் சார், முழு வேலையும் கொடுத்து வாங்குறோம். சந்தோஷம் 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 சந்தோஷம். நாம தான் நடத்துறோம். இல்லை நீங்கள் எல்லா இடத்துல நான் சொல்கிறேன், ஏன்னா இளையராஜா அவங்க பர்த்டே அப்போ ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா வச்சுருக்கோம். அது இப்போ சிஎம் யாராக இருக்கிறாங்களோ அந்த ரஜினிகாந்த் கமல்ஹாசன் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆகணும். இல்லைன்னா அவங்க இந்த ஆளு என்னை மதிக்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லிடுவோம். எல்லாருமே இது பெரிய தொல்லை. சிவாஜி பிரபுலேருந்து எல்லாருமே நமக்கு ஒரு தோழர்களாக இருக்கிறதுனால எல்லாரையும் கூப்பிட்டாக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அம்பிகா, ராதா, பிரமிழ், ராதிகா எல்லாருமே நம்ம தோஸ்துங்க, எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அது மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு பண்ண வேண்டிய ஷோ. உங்களுக்கும் தனியாக விட்பான் போட்டு ஒரு பகுதியை ஒதுக்கிறோம். நீங்கள் வாங்க, விட்பான் தோழர்கள் தனியாக. இது ஒரு பெரிய அரங்கத்தில் தான் நடக்க போகுது அந்த விழா. ஆகவே அந்த விழாவுக்கு நீங்கள் எல்லாம் வரணும். அதை நான் நிச்சயமாக இவர் மூலமாக தெரிவித்து நீங்கள் வர வைக்கிறேன். எதுக்கு நான் சொல்றேன்னா, இவ்வளவு அனுபவங்கள் இருந்தாலும் இவ்வளவு அனுபவஸ்தர்களிடம் எந்தவித ஆலோசனைகளையும் கேட்க நாங்களாம் இருக்கோம்னா, ஐயா அந்த கதையை கொஞ்சம் கேட்டு பாருங்க என்கிட்ட வருவாங்க பல பேர் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நான் ஐடியா சொல்லுவேன். இந்த மாதிரி பண்ணலாமே, இந்த மாதிரி பண்ணலாமே, இன்டர்வல் இந்த இடத்துல பண்ணலாமே அப்படிங்கிற கொஞ்சம் பாருங்க. ஃபோன் பேசிட்டு ஆமாம் ஆமாம் இல்லை பேசுங்க மேடம். இன்ஸ்பெக்டர் நீங்கள் பேசுகிறோம்னா நான் பேசுகிறேன். கொஞ்சம் வச்சிங்களா? ஓகே ஓகே, அதான் இது மாதிரி தான் வேணும். சின்சியராக படத்தை பார்க்கணும், பக்கத்தில் பேசக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் அது வந்து நம்ம கவனத்தை முழுசாக அங்கே செலுத்துறோம் அப்படிங்கிற ஒரு என்ன. சும்மா காமெடிக்காக தான் சொன்னேன், உங்களை வந்து சீரியஸாக சொல்ல. இந்த மாதிரி எந்த வேலையிலையும் முழு கவனம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நான் கங்கைமரன் பேசுகிறேன், இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த பேச்சில் உள்ள விஷயங்களை சேர்த்து அதுக்கு மேலே என்னென்ன அவங்க பண்ண போகிறாங்கிறது நினச்சிங்கன்னா தான் உங்களுக்கு முழு கதையும் வரும். இப்போ நமக்கு இந்த கதை தெரியாது. அவர் சொல்லிருக்காரு, சின்ன வயசுல ஒரு பையன் அவர் வந்து பெரிய ஆளானதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் காட்டுற மாதிரி ஒரு கால சக்கரம் சுழன்று மேலே வர வரைக்கும் அவர் எடுத்துட்டு இருக்காரு சொன்னால் அது நல்ல ஐடியாவாக தான் இருக்கு. அது வந்து நிச்சயமாக நல்லா வரும் அப்படிங்கிற நம்பிக்கை. மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. இந்த ஒரு சாங் தான் பார்த்தோம். ஒரு சாங் இருக்கா, எத்தனை சாங் இருக்கு? ஒரு சாங் தான், ஒரே சாங் தான். வெரி குட் வெரி குட், நல்லா இருக்கு. அந்த குழந்தைங்க நீங்கள் அன்னைக்கு போன அம்பத்தூரில் அவங்க வந்து ஃபேமிலியில் வந்து பாடினாங்க, வந்து பார்த்தோம். அதே குழந்தையும் அப்பாவும் குழந்தையும் வந்து பாடினது அதுவும் எனக்கு மிக சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் காலைல 4:30 மணில பிரியாணி வாசனை அடிச்சுட்டே இருக்குன்னு ஆறி போயிடுமோன்னு எனக்கு ஒரு பயம் வேற இருக்கு. ஆறி போச்சா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி. அது இல்லாமல் இந்த கூட்டத்தில் இடமெல்லாம் கிடைக்காது. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து இங்கே வருவதற்கு 2.5 மணி நேரம் ஆகுது. நாவலூர்ன்ற ஒரு இடத்துல ஓஎம்ஆர்ல ரஜினி சார் தோட்டத்துக்கு பக்கத்தில் நம்ம வீடு. அதனால இங்கிருந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றது நீங்கள் யோசிக்க. அதனால பிரியாணி எனக்கு பார்சல் பண்ணி கொடுத்துருங்க, நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன். இப்போ வேண்டாம், இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு கூட அப்படிங்க வரணும், அட்ரஸ் தரேன். ஓகே, அந்த மாதிரி ஒரு நல்ல கலைஞர்களை ஊக்குவிப்பதற்கும் கலையில மட்டுமல்ல, அவர் சொன்னது எல்லா விஷயத்திலும் வச்சிருக்காரு. நிறைய வேற ஒர்க். இந்த பாருங்க, அவர் வெள்ளம் வச்சிருக்காருன்னு வெள்ளம் வண்டி ஒன்று ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லி உடனே ஐடியா அங்கே போகுது இல்லையா? அதான் வேணும். ஒருத்தர் என்ன திறமை இருக்கு அதை எடுத்து இப்படி வெளியே கொண்டு வருதுங்கிற எண்ணம் அவருக்கு சடனா ஒரு செகண்ட்ல வருதுன்னு சொன்னா உதவக்கூடிய மனப்பாங்கு பறக்கிறவர் தான் இவர் அப்படிங்கிறது நீங்க நம்பணும், நிச்சயமா நம்பணும். அவருக்கு இன்னும் நிறைய சேர போகிறது எண்ணம் இருந்தாலே நிறைய வரும், நிறைய வந்து சேரும். அவருக்கு நிறைய பணம் உள்ளவர்கள், மனம் உள்ளவர்கள், குணம் உள்ளவர்கள் பக்கத்திலேயே இருப்பாங்க. உங்களுக்கு எந்தெந்த உதவிகள் வேணுமோ அவைகளை செய்வதற்காக பக்கத்தில் காத்துக்கொண்டே இருப்பார்கள். உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் எந்தெந்த உதவி வேணுமோ, ஏன்னா நடிகர்களை போட்டிருக்கீங்க, டைரக்ஷன்களை பண்ணிருக்கீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. மற்றவங்களுக்கு சான்ஸ் தர மாட்டேங்க. நாங்களாம் எப்படி வீட்டில் வந்து படம் பண்ணுறது, நான்லாம் வந்து எப்படி பண்ணுறது பாருங்க. கரகட்டக்காரன் 2 வேற கேட்டிருக்கீங்க, அதுக்கு ஆகுது செலவு என்ன ஆகும்? நீங்கள் இன்னைக்கு அட்வான்ஸாக எனக்கு ஒரு 2.5 கோடி இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஒத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ செலவு படத்துக்கு. இந்த காலத்தில் செலவு வந்து எக்கச்சக்கமாகுது. ஒரு சாதாரண படம், இப்போ நான் நடிச்சிட்டு இருக்க ஒரு படம், அந்த படத்துக்கு 25 crores ஆயிருக்கு. நான் வந்து ஆக்ட் பண்ணி நெக்ஸ்ட் 2 வீக்ஸில் ரிலீஸ் ஆகுது லெனின் பாண்டியன் அப்படின்னு ஒரு படம். சத்யஜோதி அண்ணா ரயில்வே பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ மிக்சிங் வேலை தான் போயிட்டு இருக்கு. ஆக அந்த மாதிரி படங்களை எடுப்பதற்கே 20-25 lakhs கோடி போகுதுன்னு சொன்னால், இனிமேல் கரகாட்டக்காரன் மாதிரி எடுக்கிறது எவ்வளவுக்கு போகணும் அப்படிங்கிறது அதுக்கு நம்ம தேரணும். அதுவும் இல்லாமல் செகண்டா எடுக்கிற படம் வந்து அது நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களோங்கிறதுக்காகவே நம்ம மாற வேண்டியிருக்கு.
மாறன் அது நல்லா இருந்துச்சு. இது ஏன்னா கவுண்டர் பண்ணி உடம்பு சரியில்லை. செந்திலுக்கும் அதிகமாக போட மாட்டல. ராமராஜன் உருவம் மாறிட்டாரு. கணக்காய் இவ்வளோ குட்டாகி போச்சு. இதெல்லாம் போட்டு மறுபடியும் எடுத்தோம்னா நல்லா இருக்காது. பார்ட் 2ல அவங்களுக்கு குழந்தை பிறந்து அவங்கள வச்சு தான் எடுக்கணும். கனகாவுக்கும் ராமராஜனுக்கும் குழந்தை பிறந்து, இந்த பக்கத்தில் வந்து செந்திலுக்கும் சரளாவுக்கும் குழந்தை பிறந்து அவங்க கர்நாடகத்தில் வந்தால் தான் கதை ஓடும். ஆக அந்த புது முயற்சியில் எக்ஸ்பெரிமெண்ட்ல எல்லாம் போகக்கூடாது. அதனால என்ன வருதோ திங்கிங் இந்த காலத்துல என்ன வருதோ. அதுவும் இல்லாமல் இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னா எங்க ஃபேமிலி ஃபுல்லாவே மியூசிக்ல தான் இருக்குது, சினிமால தான் இருக்குது. என்னுடைய பையன் வந்து வெங்கட் பிரபு பிரேம்ஜி. வெங்கட் பிரபு இப்போ ஒரு படம் பண்ணிருக்கேன். இப்பதான் முதல் அஜித் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ துபாயில் போயிட்டு இன்னைக்கு எல்லா இதுலயும் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. அவரை போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க, ரேஸ்ல போய் நின்றுருக்கான். அந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் போயிட்டு கொண்டிருக்கிறது. அவரும் சத்யஜித் பிலிம்ஸ்ல சிவகார்த்திகேயனை வச்சு அடுத்த படம் பண்ண போறாரு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டும் வரப்போகுது. ஆகவே இப்படி எங்க ஃபேமிலி ஃபுல்லாவே இளையராஜா குடும்பமும் சரி, எங்க ஃபேமிலியும் சரி, எங்க அண்ணன் பாவலா வரராஜன் குடும்பமும் சரி, எங்க அண்ணன் பாஸ்கர் அவங்க குடும்பமும் சரி, எல்லாமே சினிமாவை தவிர வேற எண்ணமே கிடையாது. ஏன்னா நாங்கள் சம்பாதிச்சதுக்கு ஒரு நிலத்தை வாங்கி ஒரு ஃபிளாட் கட்டி குறைஞ்ச விலைக்கு வித்துருக்கலாம், துட்டு வாங்கி நல்லா சம்பாதிச்சு உட்காந்துக்கலாம். ஆனால் கலையிலே தான் போடுறோம். ஒரு தியேட்டர் வாங்குறோம், ஒரு மியூசிக் பற்றி பண்றோம், சிம்பனி எடுக்கிறோம். இந்த மாதிரி வேலைகள் தான் எங்களுடைய தொழிலுக்கு மனசுல என்ன தோணுதோ அவைகளை தான் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையான உண்டு. ஆக உங்கள் மனதில் என்ன இருக்கிறதோ அதை ஆழமாக விதையுங்கள். அவர் சொன்ன மாதிரி தான் உங்கள் மனதில் என்னவாக வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் ஆழமா புதைச்சிங்கன்னா அதுல வந்துருவீங்க. நிஜமா அதுல வெறி வேணும். இதுல வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறி இருந்தா தான் அது வந்து சேர முடியும். அதை அனைவருமே அவரவர்கள் தொழில ஆழமா போட்டோ எடுக்கிறீங்களா, கரெக்டா கிளியரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்படி ஜூம் பண்ணி அப்படியே ஆளை அப்படி பிடிக்கணும், அப்புறமேல அப்படியே எடுக்கணும், அப்படி கத்துக்கணும். அந்த மாதிரி அவரவர்கள் செய்யக்கூடிய தொழில ஆழமாக சிந்தனை செய்து உட்கார்ந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மேலே வருவதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. அருமைக்குரிய சகோதரர் வந்து என்மேல் என்ன ஆசைன்னு என்ன அது தெரியல எனக்கு. ஏன்னா என்னை பார்த்த நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்குமே அவ்வளவு அன்பை கொட்டி கொண்டே இருக்கக்கூடியவர். எல்லாருமேலே என்ன அனுபவிச்சிருக்காரோ அதே அன்பு தான் என்னட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுல கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கலாம் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து நான் வர முடியலன்னு சொன்னேன், அழுதுட்டு எனக்கு ஒரு நான் தேதி மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு. எனக்கு அதை தாங்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அப்புறம் இந்த 8ஆம் தேதி சொன்னா 8 இன்னைக்கு கூட ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு தான் வரேன் நான். இங்கே இவர் 7:30 மணிக்கு மேலே வந்தால் போகிறோம், காலையில் இந்த இவங்களோட எல்லாம் மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால தான் லேட்டாக வந்தேன். இல்லைன்னா நான் அதுலேயும் வந்து சேர்ந்துருப்பேன். ரொம்ப அருமையாக இருந்தது. அப்போ வந்து நான் அவருக்கு ஆறுதல் சொல்லி, இல்லைங்க நீங்கள் தேதி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் வரேன், இல்லை நீங்கள் இதுலேயும் நடத்திருங்களேன்னுலாம் சொன்னேன். ஆனால் நான் தான் வந்தாகணும்னு சொல்கிற பிடிவாதத்தோடு அந்த அன்பு பிடிவாதத்தில் எதுக்கு சொன்னேன், பிடிச்சது நினைச்சதை நடத்தியே முடிப்பவன் நான் சொல்லி நினைச்சாதான் நம்ம வருவோம்னு சொல்லிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி அவர் நினைச்சதை நடத்தி காட்டிட்டாரு. இன்னைக்கு பாருங்க, கங்கை அமரன் வரணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நினைச்சாரு. அதுக்கான இறைவன் கொண்டு வந்து நடத்தி கொண்டு வந்து இங்க வந்து விட்டார். அதே மாதிரிதான் அதை தான் சொன்னேன். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்று முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. இதை நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில தான் வரும். உறவுகள் தொடர்கதை. அம்மா அப்பாவோட இருந்தோம், நல்லா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம், அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி எல்லாரோடையும் சேர்ந்துருக்கோம். சேர்ந்துருந்தோடனே கல்யாணம் ஆனோடனே எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போச்சு. சின்ன சின்ன சண்டை. அது உணர்வுகள் சிறுகதை, சின்ன கதை, சின்ன சின்ன கதை. ஒரு கதை என்று முடியலாம். அப்பா அம்மாவோ எந்த வாரிசுகளோ முன்னோர்களோ போகலாம், முடிவிலும் வந்து தொடரலாம். இந்த விருந்தோர் அன்பு வேற இடத்துல கிடைக்கலாம். இனி எல்லாம் சுகமே, எல்லாம் நடக்கிறதெல்லாம் சுகம்னு நினைச்சிட்டு போங்க அப்படிங்கிறது தான் அந்த பாட்டுடைய அர்த்தங்கிறத நான் சொல்லி தெரியவில்லை. வாழ்வென்பதோர் கீதம், வளர்கின்றதோ நாதம், நாள் ஒன்றிலோ ஆனந்தம், உன் கண்களில் ஓரம், எதற்காகவோ ஈரம், கண்ணீரை நான் மாற்றுவேன், வேதனை தீரலாம், வெறும் பனி விலகலாம், வெண்மேகமே புது அழகிலே நாமும் இணையலாம், உறவுகள் தொடர்கதை. அப்படிதான் வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கும்.
ஆக இந்த விட்பாங்கிறது வந்து குடும்பத்தின் சார்பாக நடக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர். நீங்களாம் ப்ரொடியூசர்ஸ், உங்களோட ப்ரொடியூசர்ஸ் தான் பேசிட்டு இருக்கேன், வேற ஆள் வேஸ்டாடி யார்ட்டையும் பேசல, எல்லாத்தையும் உங்களுக்கு வேண்டியவர்கள் தான் பேசுகிறேன். நடிக்க வந்தவர்களும் சரி, பார்க்க வந்தவர்களும் சரி, ஒரு சீனில் நடித்தவங்களும் சரி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சொன்னாங்க அதை வர சரி, அந்த டப்பிங் கொடுத்தவங்களும் சரி, எல்லாரும் அவரவர்கள் வேலையை சரியாக செய்திருக்கிறார்கள். இது வெற்றி பெறுவதற்காக என்னென்ன வழிகளோ அவைகளை யோசித்து அது எல்லா தியேட்டர்லையும் மக்கள் பார்க்குற அளவுக்கு இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்னென்ன வழிகள் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் கலந்து ஆலோசித்து எங்களோடலாம் சேர்ந்து கலந்து ஆலோசித்து மக்களிடம் சேர்ப்போம். எந்த டிவிக்கு ரைட்ஸ் கொடுக்கறது, எந்த ஓடிடியில் வெளிப்படுறது அப்படிங்கிறது எல்லாமே நான் செய்து அந்த வெளியீட்டு விழாவை மிகச்சிறப்பாக செய்வோம். ஏன்னா வந்து டைம் வந்து 9:45 ஆகுது, 9:45 ஆகுது. இது பிரியாணி ஆடுது இல்லையே, அதை எடுக்க முடியாதுல்ல. இப்ப போய் ராமராஜனையும் இப்படி குண்டு கனகாமையும் போட்டு வேற நடிகர்கள் வச்சா அது மாதிரி இல்லையா சொல்லிட்டு போடுவாங்க இல்லைங்களா? வேற ஒண்ணு எடுக்கலாம், வேற ஒண்ணு நான் தான் டைரக்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நீங்க இருக்கீங்க. அது நம்மகிட்ட சும்மா லட்சங்கள் எடுக்க முடியாது. எனக்கு வேலைவாசியெல்லாம் ஏறி போச்சு சினிமால. ஏனுங்க உங்களுக்கு சொப்பன சுந்தரி வேணுமா? காரை கேட்கற மாதிரி சொப்பன சுந்தரி எங்கன்னு கேட்கற மாதிரி கேட்கறாரு. அது வயசாகி போய் எப்படி என்ன ஆகி போச்சோ தெரியாது, அதுக்கு எத்தனை பிள்ளைங்களோ அதெல்லாம் தெரியாது. இந்த சொப்பன சுந்தரியை மறக்காதவங்க யாருமே கிடையாது நினைக்கிறேன் பாருங்க. அப்படி ஆமா பாருங்க, சொப்பன சுந்தரியை வச்சுட்டு வீட்டுக்காரமா வந்துருக்காங்களா தெரியுமா? நீங்க சொப்பன சுந்தரி வச்சிருக்க ஆப்ஷன் தெரியுமா உங்களுக்கு? இல்ல சந்தோஷத்துக்கு தான் எடுக்கிறது. வாழைப்பழம் 2 எடுத்தோம் பாருங்க, வாழைப்பழத்தை வச்சாங்க, காரை தள்ளிட்டு போது சொப்பன சுந்தரி பேசினாங்க. அந்த மாதிரி ஒன்னொன்னு உங்க சந்தோஷத்தை எடுக்கிறதுக்கு தான், அதான் விஷயம். கற்பனை கதாபாத்திரங்கள் தான் எல்லாம். 2 எடுப்பதற்கான அறிகுறிகள் இல்லை அப்படிங்கறத இந்த மேடையில் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுறேன். அதுதான் உண்மை. வேற புதுசா திங்க் பண்ணுவோம், ஒன்னே வச்சுட்டு மாறிக்கிறாண்டா, என்னடா இது வேற ஐடியாவே வராது ஒரு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கணும். இப்போ நாங்கெல்லாம் ஒதுங்கி இருக்கக்கூடிய காலம். ஏன்னா என்னோட பிள்ளைகள் புதுசா திங்க் பண்ணி படம் எடுத்துட்டு இருக்காங்க. வரவங்க எல்லாருமே அவங்களுக்கு போட்டியாக வந்து கங்கை பேர் பண்ணுகிறான்னா படம் ஓடலன்னா என்ன ஒன்னா மூலையில் உட்காரணும், வேண்டாம் எப்போ வேணாப்பா நீங்க பண்ணுங்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்றோம். ஆனா வெங்கட் பிரபுட்ட எனக்கு தோன்றது சொல்லுவான், இது 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 பண்ண மாதிரி பண்ணலாம் மேடம், இந்த மாதிரி சரி ரெடி அப்படின்றான். அது எடுக்கிறானே இல்லையோ அப்ப சொன்னதுக்காக சரிடுவான், படத்துல வரும். ஆனால் சிலதெல்லாம் பேசுவான், இவங்கெல்லாம் நடிகரை பற்றி சொல்லுவான், நடிகர் நான் ஹீரோயினே ரொம்ப ஃபேமஸாக இருக்க மாதிரி இருக்கு அப்படியே நான் பார்க்குறேன் அப்படிமா. நான் சொல்றது அப்படியே செய்யக்கூடிய பிள்ளைங்களா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் அவங்க வெற்றியெல்லாம் நினைப்பாங்க. அது மாதிரிதான் இருக்கணும் ஒவ்வொரு பிள்ளைங்களும். அப்பா சொன்னாருன்னா அது பிள்ளைக்கு நல்லதுக்கு தான் அப்படிங்கிறத நம்பணும். அதை வந்து நம்பினா வந்துடலாம், ஹீரோ வந்துடலாம். அது மாதிரி நம்மளை கொண்டு வருவாங்க, மேல நிறுத்துவாங்கன்னு சொல்லி நினைச்சோம்னா அது நடக்கும். அதே போலதான் நீங்க வாழணும். நீங்க வாழ்வதும் உங்கள் பரம்பரைகள் வாழ்வதும் நீழ்வதும் எல்லாம் இறைவன் கையில. இறைவன் அனுபவம், இறைவனை தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாரும் அவங்க கையில தான் ஒப்படைச்சிடும். ஆகவே இந்த நீங்க இது பாத்தீங்கன்னு சொன்னா அக்பர் கௌசர்னு ஒரு வைத்தியர் இருக்கிற இல்லைங்களா, அவர் மெக்கா போன போது மெக்கா அவருடைய வீட்டுல போயிட்டு இந்த மாலை வச்சு ஜெபம் பண்ணி என் பேரை சொல்லி அங்கிருந்தே போன் பண்றாரு. இப்பதான் அந்த இதை வச்சு ஜெபம் பண்ணேன்னு சொல்லிட்டு கையில மாட்டி விட்டாரு, கையில போட்டுட்டு இருக்கேன். ஆக எல்லா மதமும் சம்மந்தம் ஒரே ஒரே குலம் ஒருவனே தேவங்கிற மாதிரி எல்லாம் ஒன்னா தான் இருக்கிறோம். ஆகவே இந்த ஜாதி மதங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம பழக்கிறது கிடையாது. அன்பு எங்க இருக்கோ அங்க போய் அடைக்கலம் ஆயிடுவோம். ஆகவே அன்பு நிறைய 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 வச்சிருக்கிறார் எல்லார் மேலேயும். ஆகவே இந்த விட்பா பெரிய ஸ்தாபனமாக வளர வேண்டும், பெரிய திரைப்பட கலைஞர்களை உருவாக்க வேண்டும் என்று என் மனதார அவர்களை வாழ்த்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே எல்லாருக்கும் ரெடியா இருக்கு, ஒன்றும் கவலைப்படாங்க, ரெடியா இருக்கு. நன்றி 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 நன்றி. 2 ரிக்வெஸ்ட் சார். ஒரு முதியோர் இல்லத்தை அமைப்பது என்னுடைய வாழ்நாள் கனவு சார். காரணம் என்னன்னா எங்கள் அம்மாவோட அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு படுத்தவங்களுக்கு டெத்தாயிதான். அந்த அந்த மரணம் இருக்கும்போதும் நிறைய பேர் இருந்தாங்க பெண்கள். நான் போய் அம்மாவோட நெத்தியில் முத்தமிட்டேன். அம்மாவோட முத்தமிட்டோன்னே எல்லாம் அழுதுட்டாங்க, எல்லாரும் அழுது. அப்ப யாரோ ஒரு வயசான அம்மா அழுதுட்டிருக்கிறாங்க சத்தமா, அந்த அழுத சத்தம் கேட்குது. இப்ப இது நான் சொல்றது 2000 அழுதுட்டிருக்கிறாங்க, ஓட்டு அழுதுட்டாங்க. அப்புறமா எனக்கு கிடைச்ச அந்த மெசேஜ் என்னன்னா,
இந்த பிள்ளைங்க முத்தமிடுறானே அம்மா அம்மாவன் என்ன என் பிள்ளை இப்படி முத்தமிடுவானா என்று சொல்லி தான் வாழுது. என்னன்னா அவ்வளோ கொடுமை அந்த தாக்கி அடிக்கிறது உதைக்கிறது. இதுக்கு ஒரு காலேஜ் பண்ணி சொல்ல வரும் ஒய்ஃபோட இதுக்கு ஆடி அம்மாக்கு அடி எவ்ரிடே அடி. படைச்ச இறைவன் மீது சத்தியமா நான் உண்மை சொல்றேன் சார். நான் முத்தமிடும் போது அவங்க கதறி கதறி அழுதாங்க. அந்த அழுதது ஏன்னு தெரியா, நான் நினைச்சேன் இதுக்காக தான் அழுதண்டு. பார்த்தா நான் டெத் ஆகும்போது எந்த மகன், அவட மகன் ஒரே ஒரு மகன், ஒரே ஒரு முத்தம் கொடுப்பான் அப்படி சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும். இது அந்த வயசுல இருந்து என்னை போட்டு சுத்தி தேதி என்னுடைய வாழ்நாள் கனவு என்னோட முதல் பட வெளியீட்டிலே நான் சொல்லிட்டேன். ஒரு முதியோர் இல்லாமல் இந்த சினிமாவில் நான் அமைக்காம நான் இந்த துறையோடு போக மாட்டேன். அந்த முதியோர் இல்லத்துக்கான அடிக்கல் லேண்ட் வாங்கிட்டேன். லேண்ட் ரெடி சார். அந்த அடிக்கல்ல எங்க அப்பா ஸ்தானத்திலேருந்து நீங்க தான் வைக்கணும். இலங்கை மண்ணில், இலங்கை மண்ணில். ஏன்னா பாரதிராஜ் சாரா கூப்பிடுறேன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். பாரதிராஜ் சாருக்கு இன்னைக்கு நடக்கக்கூட இயலாமல் இருக்குது. அந்த அளவுக்கு என்னுடைய குரு அவர் என்னை தூக்கி விட்டவர். நான் ஏற்கனவே சொன்னேன் சார், மனோஜோட டெத்தை நான் தூக்கணும்னு ஆசைப்பட்டேன். பொடியை கிடைக்கல, அந்த கிரவுண்டுக்குள்ளே நான் முடியல. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கிறேன். பார்த்தா என் பையன் தூக்கிட்டு போகிறான். மனோஜோட டெத்தை என் பையன் தூக்கிட்டு போகிறான். ஸோ அப்போ இறைவன் எண்ணங்களை இது சொல்கிறேன். இன்னொரு ரெக்வெஸ்ட்டு, என் பையன்கிட்ட ஒரு 1 வீக்குக்கு முதல் அம்மாட்ட கேட்குறேன், பையனுக்கு எவ்வளோ சம்பளம் மீன் முள்ளுக்கு. அந்த செல்லி எனக்கு வருது அந்த தகவல். நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் படம் 10 லட்சம். இப்போ இல்லை 10 லட்சம். இப்போ நேற்று காலையில் எனக்கு சொல்கிறாரு, சிரிச்சி சொல்கிறாரு, நீங்கள் 10 லட்சம் இப்படி அம்மாட்ட சொன்னீங்களாம், அதில் 5 லட்சத்தை இந்த விட்பா கலைஞர்களுக்கு கொடுத்துருங்க. நீங்கள் தரும்போது அந்த பையன் அந்த அளவுக்கு அவருடைய மனசை டச் பண்ணி நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் எல்லாருமே இஸ்மலோட, என் மகனோட எல்லாருமே கடும் நெருக்கம். என்னோட இன்னொரு ரிக்வெஸ்டர், உங்களுடைய மகன் வெங்கட்பரோட படத்துல அவனுக்கு ஒரு சின்ன கேரக்டர் அதை கொடுக்க சொல்லுங்க. ஒரு சீன் அது தொடர்ந்து நோயின்னு சொல்லிட்டே இருக்கான். பயத்தில் சொல்லல, ஜஸ்ட் வருவாரு. ஏன்னா அவனுக்கு வெங்கட்ல வங்காத்த பார்த்ததுலேருந்து அப்படி ஒரு ஃபேன். ஸோ அவன் ஒரு ஹீரோவா ஒரு பெரிய அளவுக்கு வந்தா நிச்சயமா உங்களை பல பேரை தூக்கி விடுவான். ஏன்னா என் பிள்ளை எங்க அப்பா நீ சொல்லுவாரு, நீ மரணிச்சால் மினிமம் ஒரு 40 பேர் சொந்தக்காரர்கள் அல்லாத உறவினர் அல்லாத ஒரு 40 பேர் உனக்கு ஆளணும், அந்த வாழ்க்கையை வாழும் பேர். நான் அவருக்கு சொல்லியிருக்கேன், மினிமம் ஒரு 100 பேர் ஆளணும் உறவினர்கள் அல்லாத, அந்த வாழ்க்கையை நீ வாழுண்டு. ஸோ அப்படிதான் நல்லா கைட் பண்ணிக்கு வரேன். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய பொற்கரங்களால எங்களுடைய இசை வெளியீடு அதனை பெற்றுக்கொள்ள விழா குழுவினர் மேடையில் வீட்டிருக்கும் மேடையாளர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாப்பா பாப்பா குளிக்க போவோம்.